அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு குர்ஆனில் உள்ள 2 வார்த்தைக்குள்ள வேறுபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அர்த்தத்தால் ஒன்று, ஆனால் வார்த்தையால் வேறு வேறு இருக்குது. அப்போ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும், அப்படி தானே? அஜலத்துன் அப்படின்னாலும் அவசரம், சுர்ஆத்துன் அப்படின்னாலும் அவசரம். இந்த அஜலத்துன்ங்கிறது பொறுமையின்மை, அவசரப்பட்டு இது தவறுக்கு வழிகாட்டக்கூடியது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்? ஹொலிக்கல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த அவசரத்தானால் கெடுதல். இதுக்கு ஆதாரம் 21வது சூரா 37வது ஆயத்து, 17வது சூரா 11வது ஆயத்து. இந்த சுராத்துன் அப்படிங்கிறது இயல்பான ஒரு வேகம், இதனால் எந்த கெடுதலும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, நார்மலாக நல்ல அவசரம், அதாவது அவசரமும் ப்ளஸ் அவசரமின்மையும் ரெண்டும் கலந்தாக்கில் நிதானமாக பெறப்படக்கூடியது. இது வாலிப பசங்க அந்த பைக்கில் போகிற மாதிரி, ஏன்னா மாடர்ன் பைக்கில் போகிற மாதிரி, அதில் ஆக்சிடெண்ட்டு, தானும் செத்து மற்றவங்களையும் சாகடிக்கிறது, சரிங்களா? அதான் அஜலத்துன், அந்த அவசரம். இதில் இப்போ தொழுகைக்கு அவசரமாக நம்ம கிளம்புறது, சீக்கிரம் போகணுன்னு முற்படுவது, ஜமாத் பெயரக்கூடாதுன்னு சொல்கிறது, இது நன்மை, இயல்பான ஒரு வேகம். இதுக்கு ஆதாரம் 23வது சூரா 61வது ஆயத்து, 21வது சூரா 90வது ஆயத்து, 3வது சூரா 133வது ஆயத்து. இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான்? உலாய்க்க யுசாரிஊன ஃபில் ஹைராத் அப்படி சொல்கிறான். நன்மையில் அத்தகையவர்கள் விரைவானவர்கள். அதேமாரி சொல்லும்போது சாரிஊன இலா மகுஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகன் என்று மன்னிப்பின்பால் விரைவார்கள் அப்படின்னு. அப்போது இது நன்மை, இது தீமை. நம்ம இடத்துல சுரா இருக்கலாம், அஜலா என்பது இருக்கவே கூடாது, சரிங்களா? இப்போ கிராமர் பார்ப்போம். கபுலு அப்படிங்கிறதுல நம்ம சேனலில் ஒரு சகோதரி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க, டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஏன்னா குர்ஆனில் ஒரு ஆயத்தை சுட்டி காட்டி கபுலுன்னு சொன்னாங்க, ஒரு ஆயத்தில் சுட்டி காட்டி கபுலின்னு இருக்க, இது என்ன தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது மோரபாவும் பயன்படுத்தப்படுது, மப்னியாவும் பயன்படுத்தப்படுது. இந்த கபுலு என்ற வார்த்தை தனித்து, இதுக்கு அடுத்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அதாவது இலாஃபத் ரீதியாக முதாஃப் முதாஃபிலைன்னு சொல்லுவோம்ல, லர்ஃபுக்கு அடுத்து ஒரு இஸ்மு இருந்துச்சுன்னா முதாஃப் முதாஃபிலை, அந்த மாதிரி இலாஃபத் இல்லாமல் இது மட்டும் தனித்து வந்துருந்துச்சு அப்படி சொன்னால் இது லம்மின் மீது மப்னின்னு சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி இப்படி இருந்துச்சு அப்படி சொன்னால், இதுக்கு முன்னாடி மின் கபிலிக்கு ஒபில்லா ஆஹிரத்தி ஹும் யூகினூன் அப்படி நம்ம குர்ஆனில் ஓதுவோமே நான் பக்கரால. அப்போ மின் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா இதை கபிலின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. கபுலன் எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டால் அது லர்ஃபு பொதுவாகவே என்னது? ஜமான் மக்கானை குறிக்கக்கூடியது தானே. இப்போ மஃபுல் ஃபீஹி அது என்ன செய்யும்? நசபு தானே செய்யும். மேலும் புரியலை அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேளுங்க, சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.